ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் சேனல் பிரக்யா குட்டி விலாக்ஸ். ஆக்சுவலாக ஆடி 1க்கு சிக்கன் எடுத்து நான் கிரேவி செய்கிற வீடியோவை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லோரும் இது எப்படி செய்கிறதுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே ப்ரிப்பேர்டாக நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சோண்டு தேங்காயும் அரைச்சி வச்சுட்டேன். சட்டி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, இதில் ஆர்டிஃபிஷியலாகவோ எக்ஸ்ட்ராஸாவோ நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நம்ம நார்மலாக கிராமத்து ஸ்டைலில் செய்கிற மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பை போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு அதோட கலர் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு விட்டுட்டு நறுக்கி வச்சா அரிஞ்சு வச்ச வெங்காயமும், அதாவது சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்குங்க, இது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். அது நல்லா வதங்க விட்டுட்டு அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான டைமையும் எடுத்துக்கும். அதனால நல்ல டைம் கொடுத்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. ஆக்சுவலாக வெங்காயத்தை வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சட்டி வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கையில் வெங்காயம் வந்து கருகி போயிடவும் கூடாது. அதே டைமில் அப்படியே பச்சையாகவும் இருந்துடக்கூடாது. அதோட கலர் நல்லா மாறி ப்ரௌன் கலருக்கு வரணும். வெங்காயத்தோட எந்த ஸ்மெல்லும் வர்ற அளவுக்கு இல்லாமல் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோன்னா அந்த சிக்கன் கிரேவி வந்து இன்னும் ஸ்பைசஸாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் அந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நறுச்சுன்னு இருக்கக்கூடாது. இதுவுமே நல்லா வதங்கி டீப் கன்சிஸ்டன்சிக்கு குக் ஆயிடணும். நல்லா கிளறி கொடுத்தோன்னே இந்த மாதிரி நம்ம கொத்தி விட்டுட்டோம்னா உங்களுக்கு வெங்காயமோ தக்காளியோ முழுசாக கிடக்காது. அதுவும் இடையில டிஸ்டர்பன்ஸாகவே வராது. பார்த்திங்கனாலே நல்லா தெரியும், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் 1/2 கிலோ கறி வாங்கி வச்சுருந்தேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு டீப் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டேன். அதையும் எடுத்து ஆட் பண்ணிடுறேன். இந்த வெங்காயம், தக்காளி, கறி இது 3ம் சேர்ந்து அந்த வெங்காயம் தக்காளியோட சாறு ஃபுல்லாகவே இந்த கறியில் இறங்கணும். அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த வெங்காயம் தக்காளியும் வதங்கி அதோட டேஸ்ட் வந்து அந்த கறியில் இறங்கி ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பிரிஞ்சு வரும். அந்த டைம் வரைக்கும் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அப்பப்போ எடுத்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் அந்த சிக்கன். நானும் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்ச வெறும் மிளகாத்தூள் தாங்க. இதில் நான் எக்ஸ்ட்ரா சிக்கன் மசாலாவோ வேறு எந்த ஸ்பைசஸோ எதுவுமே ஆட் பண்ணலை. வீட்டில் என்ன மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோமோ அதை தேவையான அளவுக்கு நல்லா போட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நான் நல்லா சிக்கனோட ஒட்டுற மாதிரி பரட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா சிக்கனும் அந்த மிளகாத்தூளும் நல்லா சேர்ந்து ஒரு மாதிரி அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு எல்லாமே வெளியில் போயிருச்சு. இந்த டைமுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணணும். நான் தண்ணி சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தளன்னு கொதிக்க விட்டேங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தேவையான அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருந்த வெறும் தேங்காய் தான் அரைச்சிருந்தேன். தேங்காய் கூட வேறு எந்த ஸ்பைசஸோ வேறு எதுவுமே நான் சேர்த்து ஆட் பண்ணவே இல்லை. அந்த ஸ்பைசஸ் இல்லாமல் வெறும் தேங்காவை அரைச்சி வச்சதை அந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மறுபடியும் கொதிக்க விட்டேன். நல்லா குழம்பு பக்குவத்தில் இருக்க இந்த சிக்கனை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து அதை முழுசாக நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் இந்த டைமில் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் அடுப்பை. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் சட்டியில் அடிப்பிடிக்காமல் இருந்துச்சு. கறியும் கரெக்டான பக்குவத்தில் வெந்துருந்துச்சு. எனக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் தேவைப்படலை. நான் ஆக்சுவலாக சப்பாத்திக்கு தான் அதை வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு
கெட்டியாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருந்தேன். இதில் எக்ஸ்ட்ராவோ எந்த ஸ்பைசஸோ கடையில் வாங்கின எந்த மசாலாவுமே சேர்க்காம வீட்டில் இருந்த மிளகாத்தூளை வச்சு ஒரு கிராமத்து ஸ்டைலில் நான் குக் பண்ண சிக்கன் கிரேவி இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஸ்பைசியாகவும் இருந்துச்சு. 1/2 kg சிக்கன் எப்படி தீந்து போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என் வீட்டில் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.